இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்கள் ஒரு மிடில் ஆஃப் த ஓஷனில் இருக்க ஒரு சின்ன ஐஸ்லாண்டுக்கு போகிறீங்க. அந்த ஐஸ்லாண்டில் ஒரு லைட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே போகிறீங்க. டோர் ஓப்பனில் இருக்குது. இன்சைட் போனால் எல்லாம் நார்மலாக இருக்குது. டேபிளில் ஃபுட்டு இருக்குது, சேர் இருக்குது, கிளாக் நகருது. ஆனால் அங்கே இருந்த 3 பேர் மட்டும் ஆளை காணோம். இது ஒரு சினிமா இல்லை, 1900 நடந்த ஒரு ரியல் மிஸ்டரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் மணி. இந்த இன்சிடெண்ட் நடந்தது ஸ்காட்லாண்ட் கோஸ்டில் இருக்கிற ஃப்ளானன் ஐஸ்லெஸ் லைட் ஹவுஸில். இது ஒரு ரொம்ப ஐசோலேட்டட் பிளேஸ். பக்கத்தில் வேறு யாருமே இல்லை. அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம். வெதர் ரொம்ப அன்பிரிடிக்டபிள். லைட் ஹவுஸோட முக்கியம் என்னென்னா ஷிப்ஸ்லாம் சேஃபாக போகணுன்றது. ஸோ அங்கே 3 பேரும் பர்மனண்ட்டாக டியூட்டியில் இருப்பாங்க. அவங்க வேலை லைட்டை மெயின்டைன் பண்ணுறது. அந்த 3 பேர் ஜேம்ஸ் டக்கட், தாமஸ் மார்ஷல், டொனால்டு மெக்கத். இந்த 3 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு லைட் ஹவுஸ் கீப்பர்ஸ். அவங்க ரொட்டீன் ரொம்ப சிம்பிள். மார்னிங்கில் லைட் ஹவுஸை செக் பண்ணுவாங்க, ஈவினிங்கில் லைட் ஆன் பண்ணுவாங்க, நைட்டில் ஷிஃப்ட் ஒர்க் பார்ப்பாங்க. எவ்ரிதிங் நார்மலாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் டிசம்பர் 1900 எல்லாம் மாறிடுச்சு. டிசம்பர் 15 ஒரு பாசிங் ஷிப் கேப்டன் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸை நோட்டீஸ் பண்ணுறாரு. லைட் ஹவுஸில் லைட் தெரியலை. அது ரொம்ப டேஞ்சரஸ். பிகாஸ் நைட்டில் ஷிப்ஸ் கிராஷ் ஆகலாம். யூஸ்வலி லைட் ஹவுஸ் எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். ஸோ கேப்டன் ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் இமீடியட்டாக யாரும் செக் பண்ண முடியலை. ஏன்னா வெதர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. டிசம்பர் 26 வெதர் கொஞ்சம் கால்மான அப்புறம் ரெஸ்கியூ டீமை அங்கே அனுப்புகிறாங்க. அவங்க ஐஸ்லாண்டில் ரீச் பண்ண உடனே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஃபீல்ஸை உணர்ந்திருக்காங்க. நார்மலி லைட் ஹவுஸில் யாராவது வெல்கம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே சைலன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. டோர் ஓப்பனாக இருந்துச்சு. அவங்க இன்சைட் போனாங்க. எவ்ரிதிங் நார்மலாக இருந்துச்சு. கிச்சனில் ஃபுட் அன்டச்சுடு. சேர் டேபிள்லாம் ஆடி இருந்துச்சு. ஒரு கோட் மிஸ்ஸிங். 2 கோட் இருந்துச்சு. இது என்ன அர்த்தம்னா ஒருத்தர் கோட் இல்லாமல் வெளியே போயிருக்காரு. மோஸ்ட் ஷாக்கிங், அங்கே இருந்த 3 பேர் யாருமே இல்லை. ஐஸ்லாண்ட் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. ராக்ஸு, ஷேர்லைன் எல்லாம் செக் பண்ணாங்க. ஆனால் ஒரு ட்ரேஸ் கூட கிடைக்கல. நோ பாடிஸ், நோ ஃபுட் பிரிண்ட்ஸ், நத்திங், எதுவுமே இல்லை. 3 பேரும் அப்படியே மறைஞ்சு போயிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனில் அவங்க லாக் புக் செக் பண்ணாங்க. டிசம்பர் 12 என்ட்ரி ஸ்ட்ராங் வின்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. டிசம்பர் 13 ஸ்ட்ராங் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ஒரு என்ட்ரியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கீப்பர் அழுதாருன்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப அன்யூஷுவல். பிகாஸ் அவங்க ட்ரைனடு ப்ரொஃபஷ்னல்ஸ். ஷாக் என்னென்னா அஃபீஷியலி வெதர் ரிப்போர்ட் சொல்லுது அந்த நாளில் ஸ்ட்ராமே இல்லைன்னு. ஸோ என்ன நடந்திருக்கும்? ஃபஸ்ட்டு தேரி பிக் வேவ். அவங்க எக்யூப்மெண்ட் சேவ் பண்ண போய் வேவில் அடிச்சுட்டு போயிருக்கலான்னு. ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படி போயிருக்க முடியும்? செகண்ட் தேரி ஃபைட்டு. அவங்க எல்லாரும் சண்டை போட்டிருக்கலாம், சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு பிளட் மார்க் கூட இல்லை. தேர்டு சூப்பர் நேச்சுரல். சம் பீப்புள் சொல்லுவாங்க ஐஸ்லாண்டில் ஸ்ட்ரேஞ்ச் ஃபோர்ஸ் இருக்குன்னு. நைட்டில் வாய்ஸஸ், ஷேடோஸ். ஆனால் இதுக்கு ப்ரூஃப் இல்லை. இன்னும் இந்த மிஸ்ட்ரி சால்வ் ஆகலை. 3 ஹெல்த்தி மேன் ஒரு ஸ்மால் ஐஸ்லாண்ட்லேருந்து எப்படி மறைஞ்சு போயிருப்பாங்க? ஆக்சிடெண்ட்டா, இல்யூஷனா, இல்லை இன்னும் புரியாத ஏதாவது இருக்கா? இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் அவங்கள எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க இல்யூஷனா, இல்லைனா ஃபைட் பண்ணி எங்கேயாவது போயிருப்பாங்களா, இல்லை உண்மையிலே சூப்பர் நேச்சுரலில் இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் ரியல் மிஸ்டரி வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் மணி.